கௌதம் இப்போதான் மந்திரி கிட்ட ஃபோனில் பேசிட்டு வரேன். உன்னை ரொம்ப விசாரிச்சாரு, எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காரு. கைலாஷ், அவருக்கு அப்புறம் கௌதம் தான் எனக்கு துணையா இருக்கிறான். இவனையும் நான் இழக்க விரும்பல. நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. கௌதம், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். தனியாக எங்கே போகாது, சரியா? நீங்கள் ரதிப்பிரியா எச்சரிச்சோம், நாம தான் கவனம் இல்லாமல் இருக்கட்டும். அஞ்சலி, அஞ்சலி சார், இப்போதைக்கு இந்த பிரின்சிபல் பொறுப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். கௌதம் சரியானதும் என்ன பண்ணலாம் முடிவு பண்ணுவோம், சரியா? சரி சார். தேங்க்யூ. கௌதம் திரும்பி வர வரைக்கும் மிஸ் அஞ்சலி நம்ம பள்ளிக்கூடத்தோட ஆக்டிங் பிரின்சிபலாக இருப்பாங்க. அன்னைக்கு ஃபண்ட் ரைசிங்காக ஒரு மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பேசியிருந்தோம் இல்லையா? அமுதா, ப்ரொபோசல் ரெடியா? ப்ரொபோசல் ரெடி சார். ஆனால் ஸ்பான்சர்ஸ் பற்றி யூனோஸ் தான் சொல்லணும். ஓகே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. ஸ்பான்சருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி முழுமையாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. எக்ஸலன்ட் யூனோஸ், வெரி குட். அஞ்சலி, இந்த மியூசிக் வீடியோவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம மாணவர்கள்லாம் தயாராக இருக்காங்க. ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி செமஸ்டர் லீவில் செய்யலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால மியூசிக் வீடியோ கம்போஸ் பண்ண முடியுமான்னு திறன் சோதனை செய்கிறதுக்கு மிஸ்டர் கௌதமோட ஃப்ரெண்ட் சவுண்ட் இன்ஜினியர் மிஸ்டர் சஞ்சய் வரேன்னு சொல்லியிருக்காரு. முடியாத பட்சத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ இல்லை மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுக்கறதுக்கோ அவர் ரெடியாக இருக்காரு. இப்போ என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நடன பயிற்சியாளர் தேவைப்படுது. என் நண்பர் ஒருத்தர் சொந்த டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. நான் வேணா அவர் கேட்டு பார்க்குறேன். ஏன், வை நாட்? அப்புறம் இன்னொரு விஷயம், புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறத பற்றி அன்றைக்கி பேசியிருந்தோம். என்னாச்சு, வெப்சைட்டில் போட்டாச்சா? எனி அப்டேட்? வெப்சைட்டில் விளம்பரம் கொடுத்ததில் பெரிய அளவில் நன்கொடையோ ஆதரவோ கிடைக்கல. ஒரு வேளை நம்ம மியூசிக் வீடியோ வெளியே வந்துருச்சுன்னா நல்ல ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இந்த மியூசிக் வீடியோ செய்கிறதுல முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே. அஞ்சலி, ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட் பார்த்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். மாணவ மாணவிகள் கவனத்துக்கு. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்மளோட பள்ளி வந்து பொதுமக்கள் கொடுக்கும் நன்கொடைகளை தான் இலவசமா நடத்தப்படுதுன்னு. தற்பொழுது நாம எதிர்நோக்கும் நிதி நெருக்கடியை சமாளிக்க ஒரு மியூசிக் வீடியோ ஆல்பம் தயாரிக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான வேலைகள் எல்லாம் வரும் பள்ளி விடுமுறையில நடைபெறும். அதுக்கு உங்களோட முழு ஆதரவு எங்களுக்கு தேவை. ஆர்வமுள்ள மாணவர்கள் உங்கள் பெயரை வகுப்பு ஆசிரியரிடம் பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செங்கனி, இதுங்க ஸ்கூல்ல போடுற ஆட்டம் பத்தலன்னு மேடை போட்டு வேற ஆட போதுங்களாம். உருப்படும் சமுதாயம். ஏகா
இதெல்லாம் ஒரு டெக்னிக் பா. எப்படி மக்கள் கிட்ட எப்படி காசை புடுங்குறதுன்னு புது புது ஐடியா போடுறாங்க. இதுக்கே அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். விக்னேஷ், நீ வெற்றிகரமாக இந்த ஆய்வு கட்டுரையை முடிச்சுட்டு அதுக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இது. தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ப்ரோ.
5, 6, 7, 8. Up 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay, very good. நல்லா எஃபர்ட் போட்டீங்க. முகிலன் உங்களோட கோரியோகிராஃபி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மித்ரா ஷார்ப்னஸ். ஓகே, நாளைக்கு உங்களை எல்லாரும் 3:30 மணிக்கு மீட் பண்ணுறேன் இதே இடத்துல. தேங்க்யூ. அப்புறம் அர்ஜுன், பயிற்சியில் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உண்மையிலே டேலண்டட். அதான் மியூசிக் கம்போசிஷனை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும். மியூசிக் கையில் வந்துருச்சுன்னா என்னோட கோரியோகிராஃபி வேலையை முதல்ல ஆரம்பிச்சிடும்ல. அது நான் சஞ்சய் கிட்ட கேட்டுட்டு தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனால் கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும் நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான உடைகளை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். அதை பற்றி தான் நானும் சொல்லணும்னு இருந்தேன். காஸ்டியூம்ஸ்க்கு வந்து தனியாக ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் இருக்கா, இல்லை எப்படி நம்ம வெளியிருந்து வாடகைக்கு எடுக்க போகிறோமா, இல்லை தனியாக டெய்லர் மேக் பண்ண போகிறோமா? இதுக்கு பண விவகாரம் நான் ஸ்பான்சர்ஸ்ட்டை கேட்டுட்டு தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுக்கும் உண்டான பட்ஜெட்டை பற்றி சொல்லிடுங்க. அப்புறம் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். சரி மேடம், கவலைப்படாதீங்க, பண்ணிடுறேன். சரி வாங்க. அப்பாடா விக்னேஷ், ஒரு வழியா நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிச்சு ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணிட்டோம். இப்போதான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கு. ஏன் என்ன நிம்மதி? ஏன் சொல்ல மாட்டேன், கொஞ்ச நாளாவே நீ சொந்தமாக பேசிக்கிட்டு சொந்தமாக சிரிச்சிட்டு இருக்க. பார்க்கவே பயமா இருந்துச்சு. ஏன் எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினச்சிட்டியா? ஒருத்த கஷ்டப்பட்டு ஒரு மனசா வேலை செஞ்சா அவனை பைத்தியக்கான முடிவு பண்ணிடுறீங்களே, என்ன உங்கள் ஃபிலோசஃபி? விக்னேஷ், நான் கொஞ்சம் தனியாக பேசணும். நான் தான் தனியாக பேசணும்னு சொல்கிறேன்ல. நீ ஏன் இப்படி இருக்கிற? விக்னேஷ், நான் உன் கூட தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? உனக்கே தெரியும் எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும்னு. நீ ஏன் போய் அந்த ஸ்ரீநிதி பின்னாலே சுற்றிக்கிட்டு இருக்க? எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன பேசுற நீ? நாங்கள் 2 பேரும் சரியாக தான் இருக்கோம். எங்க மனசுல ஒன்றும் இல்லை, உனக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. யார் யாரோ காசு கொடுத்து நம்ம படிக்கிறோம், உடுத்துறோம், சாப்பிட்றோம். இதுல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றிய, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதுக்குதான் உன்னை இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்களா? படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிறத மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். பெட்டர் பி கேர்ஃபுல் தனுஷா. வணக்கம் சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். உங்கள் 2 பேரும் இப்படி ஒன்றா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சார் என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க மகனுக்காக காத்திருக்காங்க, நான் என் மகளுக்கு காத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ சாரி, நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குன்னு சேர்த்து சொன்னாங்க, அதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சாரி சார். இருந்தாலும் என் மனசுக்கு ஒன்று தோணுது, சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னங்க சார்? நான் தப்பாக நினச்சிருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்க, கண்டிப்பாக ஒருத்தர் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒன்றா சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக நல்ல கணவன் மனைவியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இது உங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் நல்லது. என் மனைவி ரதிப்பிரியா என்கிட்ட அடிக்கடி இதை பற்றி பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்கு. சொல்லிட்டேன், யோசிச்சு பாருங்களேன். அதான் சார். ஓகே சார். Selamat tengah hari. Selamat tengah hari. Cik, ada surat.
Nama IC sign. Oke, terima kasih. Thank you. Bye. எல்லாம் கிளாஸ்க்கு போங்க, நேரமாச்சு, உள்ள போ. ஏய், என்ன முறைக்கிற? டேய் போங்கடா. என்ன ஏகா என்ன பசங்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? பசங்க சொன்னா கேட்க மாட்டானுங்க, முறைக்கிறானுங்க. இப்போ உள்ள பையனுங்கெல்லாம் அப்படித்தான். நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு ஏதாவது ஆகி வேலையை விட்டு தூக்கிட போறானுங்க. எனக்கு வேற ஆள் இல்லை. என்ன லெட்ரு? உள்நாட்டில் மட்டும் இல்லப்பா, வெளிநாட்டுல இருந்து தான் வந்திருக்கு. நான் கொண்டு கொடுத்து வந்துடுறேன். என்ன லெட்ரு இருக்க போது? யாராவது ஏமாந்தவங்க செக் அனுப்பியிருப்பாங்க. யாரோ இங்கேருந்து செக் அனுப்பிடுவாங்க. அதை வாங்கிட்டு இதுங்க கூத்து கும்மானம் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. யாசிகேனி, நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா என்ன? ஏகா உனக்கு ஏன் இந்த விபரீதமான ஆசை? இல்லப்பா, ஸ்கூல் ஆரம்பிச்சா நன்கொடை அது இதுன்னு கொட்டுன்னு கொட்டுது, அதான் சொன்னேன். நம்மளுக்கு கொடுப்பாங்களா? அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும், அப்பதான் காத்து கொடுப்பாங்க. நாமளும் இங்க இவ்வளவு நாளா வேலை செய்றோம், நமக்கு புரிய மாட்டேதே அந்த டெக்னிக்கு. என்ன பண்றது? நம்ம அந்த சூதுவாதெல்லாம் தெரியாதவங்க. ஆமா, இவங்களோட சூழ்ச்சியும் நம்மளுக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நம்மளும் வசூல் பண்ணிருக்கலாம். அதுவும் சரிதான். சரி, அங்கங்க கேமரா வச்சிருக்காங்க. நம்ம வேலை செய்யறோமா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த லெட்டரை கொண்டு நான் ஆபீஸர் கொடுத்து. ஆமாம்பா, போ போ போ. வணக்கம்மா. வணக்கம் அங்கிள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நிறைய லெட்டர் வந்திருக்கு, அவங்கள்ட்ட கொடுங்க. சரி. இன்னொரு விஷயம், எதுவும் வேலை இருக்கான்னு கேட்டுவாங்க. அப்புறம் காற்று உள்ள உட்கார முடியாது, ஓயாம கூப்பிடுவாங்க. சரி சரி. இன்னைக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்றாங்களோ தெரியல. நம்மளுக்கு இந்த மாதிரி லெட்டர்லாம் எங்க வருது? வரமாட்டேங்குது, எவனும் அனுப்ப மாட்டான். மிஸ் கால் மட்டும் வரும். அவளுங்களுக்கு தெரியுமா நம்ம போன்ல காசு இருக்கா இல்லைன்னு? Come in. Good afternoon, madam. Good afternoon. நம்ம சாதிச்சிட்டோம் சாரு. என்ன மேடம் சொல்றீங்க? விக்னேஷ் செஞ்சு கொடுத்த இன்டர்நேஷனல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு. அப்படியா? மின்மேல் எடுத்து வச்சு விக்னேஷை கூட்டிட்டு வரீங்களா? ஓகே மேடம். கௌதம் சார், அஞ்சலி பேசுகிறேன். ஒரு சந்தோஷமான செய்தி. விக்னேஷ் செஞ்சு கொடுத்த இன்டர்நேஷனல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஆமாம் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் இதை வந்து கலர் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? ஓகே, சரி சார். அங்கிள். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க? எதுவும் போனஸ் கிடைக்குதா? அதெல்லாம் இல்ல அங்கிள். நீங்க கொடுத்த லெட்டர்ல தான் நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட் விக்னேஷ் இருக்காருல்ல, அவருக்கு இன்டர்நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? இன்டர்நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. இன்டர்நேஷனல் அவார்டா? எங்கேயோ போய் ஜோடி போட்டு சுத்திட்டு சாயங்காலமா வருதுங்க. இதுங்களாம் எப்படி உருப்பட போகுது? யார் வீட்டு காசுலேயே குளிர் காயுதுங்க, எப்படி அக்கறை வரும்? இவனா பாரு, இந்த ஸ்கூலோட மானம் கொடி கட்டி பறக்க போகுது. மற்றவங்க காசுல வாழ்றோங்கிற வெக்கமே இல்லாம எப்படித்தான் இதுங்களுக்கு காதல் கன்றாதி எல்லாம் வருது? அங்கிள், நீங்க போய் நம்ம மேன்மலர் டீச்சரையும் விக்னேஷையும் வர சொல்லுங்க. வர சொல்றேன். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. Come in. Good afternoon, madam. Good afternoon. Good afternoon, madam. Good afternoon. வாழ்த்துக்கள் விக்னேஷ். Thanks, madam. உங்களுக்கும் தான். Thanks. உன்னால நம்ம ஸ்கூலுக்கே பெருமை சேர்ந்திருக்கு. இது வரைக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டதுக்கு எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு விக்னேஷ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான். குறிப்பாக சொல்ல போனால் பெண்மணி டீச்சர் தான். அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் டீச்சர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மேடம். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் இந்த தவணையோட
தலைவர் பதவியிலேருந்து விலகிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடத்தை நீங்க ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணி வந்திருக்கீங்க. அதனால இதுக்கப்புறமும் தொடர்ந்து நீங்க தான் மேனேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா நீங்க ஒரே மலேசியா தமிழ் பள்ளியின் வளர் தமிழ் இசை வீடியோ குறுந்தட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளிக்கு செல்லும் எண்ணமில்லாமல் என்னை மன்னிக்கும். பள்ளிக்கு செல்லும் எண்ணமில்லாமல் பிச்சை எடுத்துக்கொண்ட என்னை இந்த ஒரே மலேசியா தமிழ் பள்ளி மக்களுக்காக திறப்பதை பற்றி கண்டிப்பாக எங்கள் ஆரவாரியம் ஆலோசிப்போம்.